இச்சபோட் சினிமாலைக்கு இந்த வீடியோவில் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாக்கும் முத்துக்குமரனுக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. அந்த ஒரு கான்வர்சேஷனில் கேட்குறாங்க, சாச்சனா வந்து முத்துக்கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி நீ வந்து என்ன நினைக்கிற முத்து, இப்போ நாங்கள் 8 பேரில் யாராவது ஒருத்தர் உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா உன்னோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு முத்து வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இப்போ இங்கே 8 பேர் இப்போ உள்ளே இருக்கீங்களே, நீங்கள் 8 பேரும் வெளியே போனதுக்கு டிசர்விங்கா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி இப்போ நாங்கள் உள்ளே இருக்கிற 8 பேரும் டிசர்விங்கா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஸோ இப்போது நீங்கள் 8 பேரும் இப்போ உள்ளே வந்து இந்த ஒரு கேமே வந்து ஒரு மக்கள் தீர்மானிக்கிற ஒரு கேம் தான். ஸோ இப்போ அந்த மக்கள் வந்து இப்போ இந்த இடத்துல உங்கள் 8 பேரில் யாரோ ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மக்களுக்கு பிடிச்சி அதுதான் ஒரு கேமே தவிர, ஸோ எனக்கு அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நாளைக்கே என்னை வந்து வெளியே போங்க அப்படின்னா நான் வந்து போய் தான் ஆகணும், அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அது டிசர்வ் அன்டிசர்வ் அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஸோ மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம அடிபணிஞ்சிட்டு போக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ உடனே சாச்சனாவும் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஓகே, அதனால தான் நீ இப்போ இந்த மாதிரி பேசுகிறல்ல, இதனால தான் நீ இங்கே இருக்க முத்து அப்படின்னு சொல்லி செமையாக சொன்னேன். ஏன்னா இப்போ நாங்கள் வெளியே போன யாருமே வந்து நீங்கள் இப்போ வெளியே போன எல்லாருமே வந்து நீ டிசர்வ் இல்லை அப்படின்னு சொல்லாமல் நாங்களும் அதுக்கு டிசர்வ்னு நீ சொன்ன பற்றியா, அதுதான் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ இவ்வளோ நாள் உள்ளே இருக்க, அந்த மனசுக்கு தான் நீ உள்ளே இருக்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனா வந்து புகழ்ந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ சாச்சனா வந்து வந்ததுலேருந்தே வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் முத்துக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை இப்போ கண்டினியூ பண்ணுறது பார்க்க முடியுது. ஆனால் முத்துவும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறது பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.